இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். சூழல் தான். அதாவது நான் நிறைய நேரத்தை நம்புவேன். ஆக்சுவலாக வணக்கம் போல சொன்ன டேட்டில் வரல, இது சொன்ன டைமில் வரல. மார்னிங் 10:30 வந்துடுறேன் சார் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வேறு யாராவது பார்த்து எங்கேடா வரல இல்லையா பூ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா டைமிங் இல்லை. நான் வந்து இமீடியட்டாக நான் 2 நாளில் ஹீரோயினை கேட்ச் பண்ணோம். இமீடியட்டாக வந்து நான் இங்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். சசி ரெடி. சசியை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். அங்கே போய்ட்டு டீடாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் ரெடி டேட்டை கொடுத்துட்டாரு. அவர் டேட்டை கொடுத்தா நான் ஆரம்பிக்கணும். இங்கே யாருமே செட் ஆகலை. கிட்டத்தட்ட 100-150 பொண்ணுங்க எடுத்து பார்த்தாச்சு. கடைசி ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா கூட 10:30 சார் 11 சார் வராங்களா இல்லையா சொல்லு. இது எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க. வந்து இப்படி நிறுத்தினா இது அங்கேருந்து அந்த இது போட்டுட்டு ஓடி வந்துச்சு. எனக்கு இன்னும் அது நினைவில் இருக்குது. அந்த கார்லேருந்து எங்ககிட்ட அப்படி ஓடி வந்து அப்படின்னுச்சு. நான் ஓடி வரும்போதே சொல்லிட்டேன், இவதான் நல்லம்மா. அப்போ இருங்க சகோ, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சகோ, இருங்க வீடியோ எடுத்து பார்ப்போம், ஏதாவது டைலாக் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அப்புறம் ஒரு விஷயம் டைலாக் இவங்க. நான் என்ன சொன்னேன், நானும் இந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறதே கதிர் வீடியோ பண்ணிட்டார். ஏன்னா கதிர் தான் எங்கள் கேமராமேன். என் கேமராமேனை தாண்டி என் தம்பி அவன். வீடியோ பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஏதோ இது பேசினு எடுத்தாங்க. ரைட், ஓகே. எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இருந்தாலும் ஏன்னா அவன் சசின்றது வந்து எனக்கு பேர் அழகு. அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பக்கத்தில் நிற்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் அவனை விட்டு போகும்போது அவனுக்குள்ளே ஒரு எமோட் வரும். எனக்கு எல்லாத்தையும் மைண்டில் வச்சு எடுத்துட்டா சரி இவங்களை அனுப்பிச்சாச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்க்குறோம். இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். என்ன அப்படிமா அவன் இருறா முதல்ல இது எங்கேயா பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் முகத்தில் அப்படின்னா நல்லா தான் இருக்குது மூஞ்சி விடு நீ அதானே கேட்டா. கொஞ்சம் ரொம்ப அந்த சினிமாட்டிக் ஃபேஸ் இல்லாமல் ஒரு சின்ன உப்போட அந்த இதில் இருக்கும். நான் கொஞ்சம் உப்பி இருக்கணும்டா ஃபேஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. திரும்ப நைட்டு ஒரு 12 மணிக்கு திடீர்னு தூங்கி இருக்கும்போது எந்திரிச்சு பார்க்குறது. என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைனா படக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கான்னு தெரியும், திரும்பி பார்த்தா நல்லா இருக்கான்னு இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சசிக்கு அனுப்புகிறோம். சசி அவன் எப்படின்னா உடனே பதில் சொல்ல மாட்டான். அவரு கொஞ்சம் பதில் அவனுக்கு ஓகேனா கூட அந்த ஓகே ஒரு மணி நேரம் லேட்டாக என்னடா அப்படின்னா இரு நான் அந்த வேறு வேலையில் இருக்கேன் நான் அப்புறமா சொல்கிறேன் கூப்பிடு அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தம்ஸ் அப் வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னேன் உடனடியாக கிளம்பணும் வாங்க. ரொம்ப அதாவது நம்ம நம்பினோம்னா அந்த நம்பிக்கைக்கு அப்படியே இருக்கணும் ஆர்டிஸ்ட். அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். அதாவது இதுவும் அப்படி தான். என்னன்னா அப்படியே நம்பி வந்தாங்க. அது என்ன ஏது ஒன்றுமே கேட்காம ஒன்றுமே அப்படியே நம்பி வந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றதான் அதுதான் நடந்துச்சு. இந்த மொமெண்ட் வரைக்கும் அதுதான் நடந்துச்சு.